வணக்கம் மக்களே, நம்ம குழம்பு வைக்க தேவையான மண் சட்டி வாங்கலான்னு வந்தோம். நம்ம வீடியோவில் நிறையா பார்த்துருப்பீங்க. சிகப்பு கலர் மண் சட்டியில் தான் குழம்பு வச்சுருப்போம். இந்த கருப்பு கலரில் மண் சட்டி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. இப்போ கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிலேருந்து கரூர் போகிற வழியில் ஜிஏபுரம் பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்குது. மெயின் ரோட்டு மேலேயே அந்த கடை பிளாட்ஃபார்மில் வச்சுருப்பாங்க. நிறைய வகையான மண் சட்டி இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் பீஸ் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. இந்த கடைக்கு பின்னாடியே குடோன் வச்சுருக்காங்க. அதில் நிறைய வெரைட்டியான பானை, டீ, கடாய், தோசைக்கல் எல்லாமே வச்சுருக்காங்க. உண்டியல், கைவினை பொருட்கள், நிறைய எக்கச்சக்கமான பொருள் வச்சுருக்காங்க. கடாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, கேஸில் வைக்கலாம் அதெல்லாம். யூஸ் பண்ணிருக்கேன். இதில் ஆப்பம்லாம் சொல்லலாமா? வேறு சட்டி எடுங்க. இந்த சவுண்டு வரணும் தட்டினா. நீ தட்டாத, தட்டி உடச்சி விடாத. இருக்கு பக்கத்தில் தட்டுங்க. உடையாது, அதனால இந்த மாதிரி டக்கு டக்குன்னு சவுண்ட் வருது. கட்டையில் தட்டுற மாதிரி. இதுவும் ஒரு மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்கு. இதெல்லாம் ஓட்ட இல்லைம்மா. இதை தட்டுங்க. இதில் எப்படி சவுண்ட் வருது? அப்பா, வலுவான சவுண்டாக இருக்கு. அப்படி சவுண்ட் வராதுமா, கொடுக்க மாட்டேன் நான் முதல்ல. சரி, இது எவ்வளோ சொல்கிறீங்க? இது 180. அது 180. ஆமாம், எவ்வளோ? 180. தான் இருக்கு. எதுமா அது மாதிரி ஏற்றலாம் தான் வேணுமா? அது மாதிரி ஏந்திரம் இது எவ்வளோ சொல்கிறீங்க? 180. அது இது எல்லாம் ஒரே சொல்லி கொடுங்க. இதுவும் ஒரே அளவா? எல்லாம் ஒரே அளவு தான். அது புளியாக இருக்கு. எடுத்துக்கலாமா? எவ்வளவு? 180 ரூபா சொல்கிறாங்க. இது எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வேலை, அதை விட இதில் தான்மா வேலை அதிகம். சரி, அதெல்லாம் எவ்வளோ தான்? இது 70 ரூபாமா ஒன்று. இது 100 ரூபா. சின்ன பானை. இதுக்கெல்லாம் மூடிக்கங்க போகிறது. மூடிலாம் இல்லைம்மா. இது வந்து ஓட்டையாக இருக்குது. ஓட்டைலாம் இல்லைம்மா. எங்கே ஓட்டை? இது என்ன பிரியாணி கடையில் வைக்கிற பிரியாணி குண்டா மாதிரி இருக்கு. இது பழைய குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு இந்த ஒரு ஆள் 2 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க யூஸ் பண்ணுறது. சொல்லி கொடுங்க. 160, 320. அதுக்கு ஒரு 80 ரூபா போட்டுருங்க. 350 ரூபா வாங்கிக்கோங்க. ஐயா அம்மா, 50 ரூபாய்க்கு 50 ரூபான்னு அதிகமாக சொல்ல மாட்டேன். 320, 80, 100 ரூபா, 400 ரூபா. நம்ம பார்த்தீங்கன்னா 180 ரூபா சட்டியில் வந்து 2 சட்டி வாங்கினோம். அப்புறம் ஒரு சின்ன சட்டி ஒன்று வாங்கினோம். நம்ம வாங்கின சட்டிகள்லாம் இது மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு இப்படி தான் கவர் பண்ணி தந்தோம். இந்த கடையோட கான்டாக்ட் நம்பர் வேணும்னா இந்த வீடியோலேயே மண்பாண்ட கடைன்னு சொல்லிட்டு நம்பர் இருக்குது. அதுதான் அவங்களோட நம்பரு. நீங்கள் வேணும்னா அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டுக்கிட்டு வந்தோம். இந்த கடைக்காரனை காட்டுற பானைங்க, அதோட ரேட்டெல்லாம் என்னான்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.